சினிமா நெறைய மாறி இருக்கு. சீரியல்ஸுமே நெறைய மாறி இருக்கு. இப்ப ம். நீங்க நெறைய நாள் இருக்கிறதுனால உங்ககிட்ட அந்த கொஸ்டின் ம். கேட்கிறேன். ம். இந்த மாற்றங்கள் வந்து நெறைய விஷயத்துல பிளஸ் பாயிண்ட்ஸா இருந்தாலுமே, சில விஷயத்துல அது மைனஸா இருக்கும். ம். அட ச்சீ! என்னய்யா இது இப்படி இருக்காங்க அப்படின்ற மாரி நமக்கு தோணும். ஒரு ம். வெறுப்பு தட்டும். உங்களுக்கு அது எந்தெந்த இடத்துல அந்த மாரியான வெறுப்பு தட்டுது? இல்ல. அது எல்லா இடங்கள்லயும் இருக்கு. அத நம்ம குறிப்பிட்டு அத சொல்ல முடியாது. ஏன்னா, மாற்றங்கள் அந்த மாற்றம் ஒன்றே மாற்றம் இல்லாதது. அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அந்த மாற்றத்துக்கு தகுந்தாப்புல நம்மளும் மாறிக்கணும். முடிஞ்ச அளவு வந்து அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம மாறிட்டு தான் போவோம். ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தே அந்த பிரச்சனை இருக்கு. ம். காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரக்சரே மாறிடுச்சு உங்களுக்கு. இந்த மார்க்கெட்டிங்லேருந்து ஃபண்டட் போனதே ம். உங்களுக்கு கிராஃபே மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட்டு எல்லாம் புரொடியூசர் கையில தான் இருந்தது. இப்ப எல்லாம் சேனல் கையில தான் இருக்கு. என்ன நடக்குதுன்னு தெரியல. கண்ண கட்டி காட்டுல விட்ட மாரி இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்மள ஃபோன் பண்ணி வாய்ப்பு வர்றதே ஒரு குதிரை கொம்பா இருக்கும் பட்சத்தில், என்னன்னா நமக்கு ஒரு கேரக்டருக்கு கூப்பிடுறாங்களா? நீ படிச்சுட்ட. ஒரு ஆர்டிஸ்ட்னா என்னன்றத படிச்சுட்ட. ஒரு ஆர்டிஸ்ட்னா என்ன? உனக்கு ஒரு கேரக்டர் கூப்பிடுறாங்க. நாளைக்கு இந்த ஷூட்டிங் கேட்டுருக்காங்க. அவன் காஸ்டியூம் சொல்லலையா? பிரச்சனை இல்ல. நீ ஃபோன் பண்ணி கேளு. அசிஸ்டன்ட் டைரக்டர்ட்ட. என்ன காஸ்டியூம்னு கேளு. கேட்டு அங்க போ. அவன் சீன் பேப்பர் சொல்லலையா? பரவால்ல. நீ சீன் பேப்பர் கேளு. ஆ உனக்கு வந்து ஏடி வந்து சொல்லலையா? எத்தனாவது சீன்னு? பரவால்ல கூப்பிட்டு கேளு. எப்போ எனக்கு சீன் வரும்? நான் மேக்கப் போட்டுக்கலாமான்னு கேளு.